வணக்கம் நண்பர்களே. இடதுசாரிகள் திரு விஜய் அரசுக்கு ரொம்ப குடைச்சல் தர்றாங்க. இவங்களுக்கு நல்லா ஒரு செக் வைக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு. இவங்களுக்கு பின்னர் இருக்கிறது யாருன்னா திமுக. திமுகவுக்கும் செம்ம செக் வைக்கணும் அப்படின்னு தான் விஜய் நினைக்கிறாரு. இடதுசாரிகள் திமுக அரசு இருக்கும் பொழுது அப்போ கூட்டில் இருந்தாங்கல்ல, ஏதாவது பேசுனாங்களா? வாய் மூடி மௌனியா இருந்தாங்க. ஏதாவது அரசுக்கு எதிராக ஏதாவது போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்துன்னா ஓரத்தில் நின்றுட்டு அமைதியா கூச்சல் போட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. திரு சண்முகம் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் என்ன சொல்றாரு, மத்தியிலிருந்து பாஜக அடுத்து கொடுத்தாங்கன்னா இவங்களுக்கு எங்கே போனது புத்தி, இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்துறாங்க. இவங்க ரெண்டு சீட் வச்சிருக்காங்க, சிபிஐயும் சிபிஎம்மும். அந்த ஆதரவுல இந்த அரசு இருக்கான். அதனால இந்த ஆட்டம் திமுக கொடுக்கிற இடங்க, திமுக கொடுக்கிற கீ எல்லா விஷயங்களுக்கு பின்னாலே திமுக. திமுக ரொம்ப ஒரு பாரம்பரியமிக்க கட்சிங்க. இப்போதான் ஏதோ அவங்களுடைய நிர்வாகத்துல அமைப்புகள்ல சில மாற்றங்களை கொண்டு வரும்னு நினைக்கிறாங்க. இந்த பாரம்பரியம் எதுக்கெல்லாம் பயன்படுத்துக்கு தெரியுமா? இந்த மாதிரி யாராவது ஆளுங்கட்சியா இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி குடைச்சல் தர்றது அப்படிங்கிறதுக்கு நல்ல பாடம் படிச்சிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு ரொம்ப கைப்பாவையா செயல்படுறது யாருன்னா இடதுசாரிகள் தான். இடதுசாரி தான் ஆதரவு கொடுத்தாங்க தாவேக அரசுக்கு. திமுகவோட கூட்டணி இல்லை அப்படின்லாம் சொன்னாங்க. இருந்தாலும் கூட அவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க இல்லையா, அதுக்கு தகுந்த ஸ்கெட்ச் போடுறது பின்னணியில திமுக இருக்குன்னு புரியுதுங்க. சமீபத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, பல்வேறு அரசு கல்வி நிறுவனங்களுக்கு அரசு சார்பாக ஒரு சர்க்குலர் அனுப்பப்பட்டது. மாணவர்களை இடதுசாரிகளுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் அனுப்பாதீங்க அப்படின்னு சர்க்குலர் போச்சு. இது எப்படிங்க அனுப்பலாம்? சர்க்குலர் திரும்பி வாங்கிட்டாங்க. அது அனுப்புறது யாரு? அதிகாரிகள். சரி, அதிகாரிகள் தான் அது செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு தலைமையா இருக்கிறது யாரு? தலைமைச் செயலாளர். இப்படின்னு சொல்லி அவரை குறி வைக்கிறாங்க இடதுசாரிகள். அது திரும்பி வாங்கிட்டாங்கல்ல. அப்புறம் குஜிலியாம்பாறை தாலுகா அதுல வட்டாட்சியர் என்ன பண்ணாரு அப்படின்னா ஐயசாமி ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாரு. என்னன்னா அங்க ஊர்ல இருக்கிற சிபிஐ சிபிஎம் அவங்க யார் யாருன்னு நோட் அனுப்புங்க அப்படின்னு. இந்த மாதிரி யாராவது நடந்துக்குவாங்களா? அதை பத்தி தகவல் எல்லாம் இல்லைன்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதுவே சரியில்லைங்க, அதுவே சரியில்லை. ஆனா ஏன் அப்படி அவர் நடந்துகிட்டாரு? ஏதோ தனிப்பட்ட விரோதமா என்னதுக்கு? இடதுசாரிகளுடைய அவங்க போய் பேசுறாங்களாம், அதுல ஏதோ வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி சர்க்குலர் அனுப்பிச்சாரு, திரும்ப வாங்கியாச்சு. அவர் மேல நடவடிக்கையும் எடுக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா எப்படி அதிகாரிகள் இப்படி நடந்துக்கிறாங்க? அதையும் நம்ம யோசிக்கணுங்க. இடதுசாரிகள் ரொம்ப கோவப்படுறாங்கல்ல, இது அதிகாரிகளுடைய ஆட்சி, அதிகாரிகள் ஆதரவு வேணுமா, எங்க ஆதரவு வேணுமா? எப்படிப்பட்ட கேள்விகள் பாருங்க. ஒரு அரசு பெரும்பான்மையான இடங்கள் இருக்குங்க, அவங்களுக்கு அதிக அளவுக்கு இடம் இருக்கின்ற தாவேகா அவங்கள 108 இடம். ஒன்னு ராஜினாமா செஞ்சிட்டாரு முதலமைச்சர் விஜய், 2 இடத்துல ஜெயிச்சதுனால 107 இடம் இருக்கு. அதுல காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குதா? ஆமா. விசிக்கு ஆதரவு கொடுக்குதா? ஆமா. அப்புறம் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவு கொடுக்குது. வெளியிலிருந்து ஆதரவு தர்றாங்க. அதுக்கு இந்த ஆட்டம் போடுறாங்க. என்னென்ன பேசுறாங்க? கடுமையான வார்த்தைகள் பயன்படுத்துறாங்க. ஓஹோ, இடதுசாரிகளுக்கு இடம் இல்லையா, போராட்டங்கள் செய்யக்கூடாதா, இப்படி எல்லாம். அதே மாதிரி இடதுசாரிகளுடைய எம்பிக்கள்லாம் ரொம்ப ரொம்ப தடித்த வார்த்தை பயன்படுத்துறாங்க, சங்கிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க. இது யார் அரசு இப்படிலாம் சொல்றாங்க? அடுத்த எம்பி ஆகிறதுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்கு. இடதுசாரிகள் எப்படிங்க திமுக உறவை விட்டுட்டு வருவாங்க? திமுகவை 2019லயே திமுக இடதுசாரிகளுக்கு தேர்தல் நிதி கொடுத்து செல்லவா? இவங்களுக்கு 15 அவங்களுக்கு 10 இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல, கோடியை சொல்றேன். இப்பவும் கொடுத்துருப்பாங்க, அது பின்னால வரும். அந்த கோடிகள் எல்லாம் விட்டுட்டு வருவாங்களா? தாவேகா பக்கம் போனா எந்த கோடியாவது தேருமா சொல்லுங்க? சும்மா வார்த்தையில விளையாடிட்டு இருந்தாங்க திமுகவும் சிபிஎம்மும். இப்போ நேரடியா கடுமையான வார்த்தைகளை சிபிஎம் சிபிஐக்காரங்க தாவேகாவுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க. ஏதோ இவர் பாப்புலர் சிஎம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. மோஸ்ட் பாப்புலர் சிஎம் இப்போ திரு விஜய், மறுக்க முடியாதுங்க. இன்று மிகவும் பிரபலமான அரசியல் தலைவராக திரு விஜய் அவர்கள் திகழ்கிறார். இதுக்கு எப்படி ஊறு விளைவிக்கிறது? இதுல திமுக பின்னால் வந்து பல கட்டங்கள்ல செயல்படும். ஒருவேளை அதிகாரிகள் இந்த மாதிரி உத்தரவு பிறப்பிச்சாங்களே, அவங்க திமுக மைண்ட் செட் உள்ளவங்களோ பின்னணியில அவங்களுக்கு அந்த திமுகவுடைய மனநிலை நிறைய இருக்கும் போல இருக்கு. இப்படி சொன்னா அப்படி வரும்ல. இப்போ குஜிலியம்பாறையை எடுத்துக்கங்க. அங்க இருக்கிற வட்டாட்சியர் ஏன் இப்படி நடந்துக்கணும்? இது தாவேகா அரசுக்கு நெருக்கடி தரும், தர்ம சங்கடத்தை கொடுக்கும்னு தெரியாமலா இருப்பாரு? தெரிஞ்சே இருந்திருப்பாரா? அதுக்கு என்ன பின்னணியில் இருக்கு? இந்த அரசு சொல்லணுங்க.
நிர்மல்குமார் சொல்றாரு இதெல்லாம் சரியில்லை, இதெல்லாம் திரும்ப வாங்கிட்டோம்னு. இதுக்கு பின்னணியில் இருக்கிறத பத்தி பேசணும்ல, அதை பேசினா தானே தெரியும். அப்படியே என்ன அப்படின்னா திமுகவுடைய வியூகங்கள் என்ன தெரியுமா, கிள்ளியும் விட்டுருவாங்க, ஆட்டவும் செய்வாங்க. இது அவங்க நல்லா கை வருகின்ற கலைங்க. இந்த ஆட்சி அமைஞ்சதுல இருந்து பல்வேறு புகார்களை நிர்மல்குமாரே சொல்லிட்டாருங்க. மின்சாரத்துறையா, ஒரு கரண்ட் போகுதா, அதுக்கு பின்னணியில் யார் இருக்காங்க, திமுக காரங்கிற மாதிரி சொல்றாங்க. நிர்மல்குமாரே சொன்னார்ல, அதுக்கு திமுக காரங்க என்ன சொல்றாங்க, கரண்ட் போச்சுன்னா ஃபியூஸ் கட்டை நாங்க பிடிக்கிட்டோம்னு சொல்றாங்க. இப்படின்னு அவங்களே போட்டு கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு செயல்பாடுகளுக்கு பின்னால் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அதிகாரிகளுக்கு பின்னால் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் என்ன சொல்லுவாங்க, பிஜேபி இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பிஜேபி மூச்சாண்டி காட்டுறது எப்போ நிறுத்துவாங்கன்னு தெரியல. திமுகவை பிஜேபி அணியில சேர்ந்து அமைச்சர்கள் ஆனாதான் சிபிசிபிஎம்முக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் போல இருக்கு. அப்படியே தள்ளிடுவாங்க. சிபிசிபிஎம்முக்கு என்னங்க பெரிய செல்வாக்கு இருக்கு தமிழ்நாட்டுல? திமுக எல்லாமே ஜெயிச்சிருப்பாங்களா? இனிமேல் தாவேக்கெல்லாம் ஜெயிக்க முடியுமா? எங்க அவங்க ஆட்சி இருக்கு? ஏதாவது ஒரு இந்தியால ஒரு அமைச்சர் இருக்கிறாரா சிபிஎம்க்கு? அப்படியே கழுவி ஊத்திட்டாங்க. வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல எவ்வளவு நாள், கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் ஆட்சி பண்ணாங்கல்ல சிபிஎம் இடதுசாரிகள். இப்ப எங்க இருக்காங்க? அப்படியே போய் திரிணாமுல் காங்கிரஸா மாறி அப்படியே பாஜகவா மாறிட்டாங்க. இப்படி உருமாறுறதாங்க சிபிஐ இயல்பா இருக்கு. இப்போ நம்ம கேரளாவில் கொஞ்சம் பலமான கட்சியா இருக்காங்க. எப்போ பாஜகவா உருமாறுவாங்களான்னு தெரியல. தமிழ்நாட்டில பெரிய அளவுக்கு இல்லைங்க. எங்களுடைய 1%, 1.5% இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வந்து விட முடியுமா? இந்த கணக்கெல்லாம் இன்னைக்கு பத்தாதுங்க. இன்னும் மக்களவை தேர்தலிலும் திரு விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்து தனியாக நின்றாலே, செல்வி ஜெயலலிதா தலைமையில் 2014 அதிமுக அனைத்து தொகுதிகளில் நின்று 2 தொகுதிகளை தவிர 37 இடங்கள் தமிழ்நாட்டில் ஜெயிச்சதல்லவா? அப்படி தாவேகா சாதிக்க முடியுங்க. அந்த நிலைமை இருக்கு. அது எப்படியாவது அந்த போட்டை எப்படியாவது கவுக்க முடியாதா, அதில் விரிசல் கொண்டு வர முடியாதா அப்படின்னு திமுக பல்வேறு முனைகளில் முயற்சி செய்து அதற்கான டூல்களாக இடதுசாரிகள் இருக்கிறார்கள். கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். தே ஷுட் செக். அவங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் செக் செய்து கொள்ள வேண்டும். திரு விஜய் அவர்கள் மிகவும் பொறுமைசாலிங்க. வார்த்தைகளை விட மாட்டாரு. அவங்க அமைச்சரோடு நிறைய பேசுறது இல்லை. அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில எப்போ டைம் வரும் காத்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் வரப்போகுதுங்க. இப்போ இல்லாட்டி எப்பாவது வரத்தான் செய்யும், வராமே இருக்காதுங்க. வழக்குகளா முடிந்து விடும். 7 தொகுதி இப்போ இருக்கு. இன்னும் ஒரு 5 டிக்கெட் காலி ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 15 தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரும். பெரும்பான்மை பெற்றுவிடும் தாவேகா. அப்போ சரியான பதிலடியை இந்த இடதுசாரிகளுக்கு தாவேகா கொடுத்தே தீரும். எப்போ அவங்க ஆதரவு வேணும், தயவு வேணுங்கிறதுக்காக என்ன வார்த்தை வேணும் பயன்படுத்தலாம் நினைக்கிறாங்கல்ல திமுகவின் தூண்டுதலின் பேரில். அப்போ மெஜாரிட்டி வந்துருச்சுன்னா தாவேகாவுக்கு இந்த இடதுசாரிகளை கப்சிப் ஆயிடுவாங்க. அவங்களை தூண்டி விடுகின்ற திமுகவும் அமைதியாகிவிடும். அதற்கான சரியான நேரத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். நன்றி, வணக்கம்.